இன்றைக்கி வீடியோவோட கண்டென்ட் இல்லை அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஸோ நான் பண்ணுற ஒரு அட்வைஸோ ஆறுதலோ அனுபவத்தில் சொல்கிற ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நீங்கள் பசங்க மோஸ்ட்லி பகல் ட்ராவல் மட்டும் இல்லை, நைட் ட்ராவலில் மோஸ்ட்லி நிறைய பேர் நைட் ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் பேக்கை மேலே வச்சுருவீங்க. வச்சுட்டு ஸோ ஸ்லீப் பண்ணிட்டு ஸ்டாப் வரும்போது இறங்கி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் வரும்போது நீங்கள் போய் பார்க்கும்போது உங்கள் பேக் அங்கே இல்லை அப்படின்னா உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஸோ அப்படி இருந்த ஃபீலிங்கை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ தயவுசெய்து நைட் ட்ராவல் பண்ணுற பசங்க அதாவது கேர்ள்ஸ் யாருனாலும் சரி, நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் சரி நீங்கள் உங்கள் பேக் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேணும்னு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, சப்போஸ் மாற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி மாற்றி எடுத்துகிட்டு போன என்னோடய ஸ்டோரியை தான், என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வேணும்னு எடுத்துகிட்டு போகலாம், சில பேர் வேணாமலையும் தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் பேக்கு கிடச்சாலும் கிடைக்காம இருக்கலாம். ஸோ தயவுசெய்து ட்ராவல் பண்ணுறப்போ உங்கள் திங்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் வாழ்க்கையில் முக்கியமான திங்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வாங்க பார்க்கலாம். அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க, நீங்களே பாருங்கள். ஆல்ரெடி இப்போ நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் பைத்தியக்காரமானி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கையில் ஒரு பேக்கை வச்சுட்டு. ஸோ எவனே தெரிலங்க, பஸ்ஸில் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான். ஏன்டா இன்னும் எனக்கு என்னடா இப்படி நடக்கணும்? கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். எனக்கு எல்லாம் போனது பிரச்சனை இல்லை, கேமரா போச்சு. எனக்கு அது ஒரு தடவை எதுவுமே போக கிடையாது. கேமரா இருக்குடா உள்ள, அதாண்டா எனக்கு கடுப்பாக இருக்குது. இந்த பேக் எடுத்த புண்ணியம் யாருன்னே தெரியல. எந்த ஊர் அது? எந்த ஊர்? சத்திரம், திருச்சி சத்திரம். என் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்கிறேன்டா வீடியோ எடுத்து. யாருன்னே தெரியல மக்களே. திருச்சி வரலாம், திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயே என்னை புலம்பு விட்டானுங்க. இந்த பஸ்ஸு போகுமா சத்திரத்துக்கு? நான் சத்திரம் போயிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன். சாரி ஏறா. எனக்கு ஒரே ஒரு வழி, என் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லி புலம்புறது. 1.5 லட்சம் பேர் மக்களில் யாராவது ஒருத்தராவது பார்த்து இந்த பேக் எடுத்த ஒருத்தர் பார்த்தா போதுமாடா. ஸோ யாருன்னே தெரிலங்க இந்த பேக் எடுத்த புண்ணியமா. ஸோ அந்த புண்ணியம் எங்கே இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த பேக்கை கொடுத்துட்டு என் பேக்கை கொடுத்துருங்க. அவங்க பேர் லவ் பண்ணுற பையன் தான் நினைக்கிறேன், சரிதா? சரி, இது வேற சேக் ஆகிட்டே இருக்குடா மொபைல். பழனிவேல் ஷா. ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பைத்தியக்காரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு பேக்கோட. இதில் பெருமைக்குரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம் என்னன்னா, என் பேக்கில் சொல்லப்போனால் ஒரு 65,000 மதிப்புள்ள பொருட்கள் இருந்தது. என்னோடய பேட்ரி, கேமரா எல்லாமே. சரி, எல்லாம் பர்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பைக்கோட சாவி எல்லாமே பைக்கில் தான் இருந்தது. ஸோ அந்த பேக்கில் தான் இருந்தது. எல்லாமே போச்சு, அவ்வளோதான். கொடுக்கறதுனால அவனுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அது அந்த நல்ல மனசு தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ யாருன்னு தெரில. அந்த பேக்கோட ஓனர் பேர் பழனிவேல். அவர் தம்பி பழனிவேலு ப்ரோ, எங்கே ப்ரோ இருக்கீங்க? அந்த பேக்கை வச்சுட்டு நான் பைத்தியக்காரமானி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, நான் என்ன சொல்கிறதுன்னு. என்னடா கிடைக்கும் வாய்ப்பு? எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுடா. அது எப்படி நீ சொல்லு, மனசாட்சியோட பேசு. 40,000 ரூபா கேமரா எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அந்த பேக்கை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச எனக்கு கொடுக்கணும்னு இந்த பையன் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா திருச்சி பஸ் ஸ்டாண்டு போயிருக்கணும். ஏன்னா நம்ம அவனை தேடி சத்திரம் வந்துட்டோம். திருச்சி போயிட்டு தெருவா தேட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. தலைவரே எங்கே இருக்கீங்க? சரி, எனக்கு மனசே போயிடுச்சுடா. ஸோ முடியல, திருச்சி போய் பார்க்கணும். நானும் சரி, அதில் நம்பர் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தீங்க ப்ரோ. நம்பர் உள்ள ஆதார் கார்டு வச்சுருந்தது இல்லை. அதெல்லாம் நான் உங்களை தேடி அங்கே போயிட்டேன். சத்திரம் போனேன். சத்திரம் சரி, ஓகே. அவர் இங்கே வந்துருப்பாரு அப்படி நான் நினச்சேன். சரி 93635696 மிஸ்ட் கால் விட்றேன் உங்களுக்கு. சரி, தேங்க்ஸ் ப்ரோ. எக்கச்சக்க திங்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. நானும் சரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணிடலாம் நான் நினச்சேங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஆல்ரெடி பைக்கு சாவி எல்லாமே அதில் தான் இருந்தது. அங்கே திருப்பூர்ல போட்டு இருக்கு. இல்லை ஓகே ப்ரோ, நீங்கள் கொடுத்ததே பெஸ்ட். இருக்கிறத வந்து எப்பயும் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, கொடுக்காம இருக்க பாருங்க. தேங்க்ஸ் ப்ரோ, பார்த்துப்பாங்க. எதுனாலும் கால் பண்ணுங்க ப்ரோ. பார்த்து உங்கள் திங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, பார்த்துக்குங்க. இருக்கட்டும். தேங்க்ஸ் ப்ரோ. யாராலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ, பார்த்து. ஸோ நம்பவே முடியலங்க. ஸோ அந்த பர்சன் உண்மையிலே காட் இருக்காரு, ரியலி. ஓகே ப்ரோ, பார்த்துக்கோங்க. எதிர்பார்க்கவே இல்லைடா, அங்கே பாடுறா, எதிர்பார்க்கவே இல்லை.
கிடைச்சதே பெரிய விஷயம். அவுட் ஸ்பீக்கரில் இன்னும் பார்க்கல. இல்லை ஸ்பீக்கர்லாம் போட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இல்லை, அவர் அங்கே இருந்தாரா, நான் அவரை விட்டு தள்ளி இருந்தேன். பவர் பேங்க் இருந்தது, பைக் சாவி இருக்குது, எல்லாமே தானே. முக்கியமாக பர்ஸுரா, என் பர்ஸுரான இது இருந்தது. அதில் ஆதார் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு, ஆதார் கார்டு இருந்தால் நம்பர் இருந்திருக்கும். ஆதார் கார்டு இல்லை, ஆதார் கார்டு வந்து நான் வீட்லேயே வச்சுட்டு வந்தேன். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தது, மற்றபடி டிரைவிங் லைசன்ஸில் நம்பர் இருக்காது. எங்கள் அம்மா ஃபோட்டோடா, அதான்டா முக்கியம். இந்த ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோ தான்டா இருக்குது. இதெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான். காசுலாம் பிரச்சனையே கிடையாதுடா. ஏன்டா இப்போ இவ்வளோ கொடுக்குன்னு நினச்சிருந்தா, எடுக்குன்னு நினச்சிருந்தா எடுத்துகிட்டு எப்பயோ போயிருக்கலாம். அவர் திங்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது பார்த்துக்குங்க ப்ரோ, வெறும் துணி தான் ப்ரோ இருக்குது, உங்களாவது எல்லா திங்ஸும் இருக்குது அப்படின்றாரு. அதெல்லாம் கோடியில் நடக்கிற விஷயம். அந்த இதுக்குலாம் கேமரா இருக்குது. மனசே போயிடுச்சுடா. இது ஒர்த்து மொத்தம் இது ஒரு 45,000, உள்ளே இருக்க திங்ஸு 50,000, எல்லாம் 60,000 வந்திருக்கும். இதெல்லாம் மெமரி கார்டு இருந்தது ஃபுல்லாக. எடுத்து அவர் போட்டு பார்த்துருந்தா தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்ப லேட்டாகும். இந்த இவ்வளோ 10 வருஷம் சுச்சுவேஷன் யார் யோசிப்பா? நல்ல நேரம்டா. கடவுள் இருக்காரு பிகிலு, கடவுள் இருக்காரு, நல்ல உள்ளங்கள் இருக்கு. அதனால் அந்த நல்ல மனசு தான் கடவுள்னு சொல்லுவாங்க. பார்த்தியா, உண்மையிலே கடவுள் இருக்காரு. அந்த நல்ல மனசு தான் கடவுள். அங்கங்கே தான் பஸ் ஸ்டாண்டில் நிற்பார் நினைக்கிறேன். வா போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடும். சொன்னேன்டா அவரை, சொல்லிட்டு நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். சரி, ஓகேவா, போகலாம். அவர் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும்டா. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். அந்த பர்சனோட பேக்கில் லார்ட் சிவாவோட கீ செயின் இருந்ததுங்க. Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு,